நீங்கள் எல்லாருமே கேட்ட கதையை தான் இன்றைய சொல்ல போகிறேன். ஆமையும் முயல்னு கதை. ஆமை முயல் ரேஸ் கொண்டு போகும். அந்த ரேஸில் முயல் வந்து முன்கூட்டியே போயிட்டுரும். அதுக்கப்புறம் முயல் ஒரு இடத்துல என்ன செய்யும், அந்த ரேபிட் ஓய்வு எடுக்கணும்னு அந்த இடத்துல ஓய்வு எடுக்கும். ஸோ ஆமை கண்டினியூஸாக அந்த ரேஸில் போயிட்டு அந்த ரேஸை வெத்தும். இந்த ஆமோட முயல் மாதிரி தான் எங்களோட லைஃபும். நாங்கள் பிஸ்னஸ் ஒன்று தொடங்க போலே முயல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் முயல் மாதிரி நாங்கள் நிற்கக்கூடாது. ஆமை மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக போனால் மட்டும்தான் எங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கணும். இதுக்கு தான் சொல்கிறேன் பர்சிஸ்டன்ஸுன்னு. எந்த விஷயமும் முயல் மாதிரி தொடங்குற இல்லை விஷயம், ஆனால் ஆமை மாதிரி கடைசிக்கு முடிக்கணும். அப்போ தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலும். நல்லா என்ன வச்சுக்கோங்க, முயல் மாதிரி தொடங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பிஸ்னஸை. அவங்களோட அட்வைஸஸை கேட்காதீங்க. ஆமை மாதிரி முன்னுக்கு போகிறவங்கள்ட்ட கேளுங்க. உங்களோட லைஃப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணுங்கள். யார் ஆமை மாதிரி போகணுமோ லைஃப்பில் அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் ஹோப்ஸ் கைஸ்.